இருக்கிறார்கள். அந்த செய்தி தொடர்ச்சியில வருது என்னன்னா, ஹம்மாதுடைய அறிவிப்புல, வஹீப் அறிவிக்கிறார், ஹம்மாதுடைய அறிவிப்புல வருது. அதாவது ஃபரஆ ரஜுல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா யரன்னா, கனவு காண்ற ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலான காலத்தில் ஒரு மனிதர் கனவு காண்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவு காண முடியாத நம்பிக்கையில தான், அதுதான் சரியான கொள்கை என்ன செஞ்சுட்டாங்க, மாத்திட்டாங்க. அது பிழை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காண முடியாது, காணலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் காணலாம் என்பதுதான் அஹ்லுஸ் சுன்னவுடைய அகீதா. காண முடியாதுன்றதுக்காக வைக்கப்படுகின்ற எந்த வாதங்களும், அதாவது இந்த சிந்தனை ரீதியாக, அறிவியல் அந்த தர்க்க ரீதியாக வைக்கப்படுகின்ற வாதங்களை தவிர மற்றபடி ஹதீஸ் என்ன செய்யுது, அதுக்கு சார்பாகத்தான் இருக்கு. ஹதீஸ் அதுக்கு சார்பாகத்தான் இருக்குது. காண முடியாதுன்றதெல்லாம் எங்க இல்லை அப்படின்னா கூடம் கனவு காணலாம் போயிடும். கூடம் கனவு காணாம எல்லாம் போயிடும். என்ன சொல்றாங்கன்னா, கண்டா தானே கனவு காணலாம், நேரடியா ரசூலுல்லாஹி காணவில் எப்படி கனவு காணலாம்? அப்ப குருடன் கனவு காண மாட்டான்னு யாரா சொல்லலாமா? குருடன் கனவு காண மாட்டான்னு யாரா சொல்லலாமா? பிழை. அப்படி இருந்தா அது வாக்குக்கு நிதர்சனத்துக்கே அது முறை. கண்டாதான் கனவு காணலாம்ன்றது இல்ல. கனவு விஷயத்தை நான் சொல்லிக்கணும். கனவு என்று சொன்னா நாங்க கனவை பார்த்து யோசிச்சு முடிவு எடுக்கிறது இல்ல. ஒரு கனவுல செய்தி ஒன்று வருது, இதான் நம்ம பாட்டி அப்படின்னு. நம்ம பாட்டி இல்லையே அப்படியே யோசிச்சுட்டு கனவுல, நம்ம கனவுல யோசிச்சுட்டு நினைக்கிறோம், இவர் அப்ப கண்டவரு அப்படின்னா இவர் கனவுல வந்திருக்கிறார் போல, அப்படியா யோசிச்சுக்கணும். கனவுல நாங்க அவரை பார்த்து ஆய்வு செஞ்சுட்டு நினைக்க மாட்டோம். கனவுல மெசேஜ் எங்களுக்கு வரும். எப்படி வரும்? பாட்டியை கண்டே நம்ம சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? அது மனதுல தோன்றும், இவர் தான் சொல்லி நம்ம ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி அடையாளங்களை வச்சு மூளையில யோசிச்சுட்டு நினைக்கிறது இல்லை. கனவு என்பது அங்கிருந்து வர மெசேஜ், இங்கிருந்து போறதில்லை. அப்ப அந்த நேரத்துல அங்கிருந்து இது யாருன்னு சொல்றது அதுதான், அங்கிருந்து இவர் தான் இவரு அப்படின்னு செய்தி அவர் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு அப்படி செய்தி வந்தா நான் தான். ஏன் ஷைத்தான் என்ன போல வரமாட்டான், ஷைத்தான் என்னை போல வரமாட்டான். இன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு பி, ஷைத்தான் என்னை போன்று வரமாட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. என்னை யார் கனவில் கண்டார் அவர் என்னையை கண்டார், என்னை யார் கனவில் கண்டாரோ அவர் என்னை நனவில் கண்டதற்கு சமம், என்னை அவர் கனவில் கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார். இப்படி செய்தி வருது. 3 கிட்டத்தட்ட 9 ரிசல்ட்ல வருது. எல்லாம் ஒரே மாதிரி கருத்து, நபி அவர்களைத்தான் கண்டார்கள். ஒரே அறிவிப்பு, ஒரு அறிவிப்பது வஸயரானி ஃபில் யக்தா, அவர் என்னை நனவிலும் காண்பார். இந்த ஷாதான் அறிவிப்பு சஹீஹுல் புகாரில வருது. அவர் என்னை நனவிலும் காண்பார் ஒரு அறிவிப்பு வருது. ஆனா மத்தவங்க எல்லாரும் எப்படி அறிவிக்கிறாங்க, அவர் என்னையே கண்டார், அவர் நஜத்துல கண்டதுக்கு சமம், கண்டதுல எந்த சந்தேகம் இல்ல, ஷைத்தான் என்னை போல வரமாட்டா என்று வரக்கூடிய எல்லா 9-10 அறிவிப்புகளுடைய ரிசல்ட், என்னை எவர் கனவில் கண்டாரோ என்பதற்கு வரக்கூடிய ரிசல்ட்டாக வரக்கூடிய ஜவாபு ஷர்த்துடைய பதிலாக வரக்கூடிய எல்லாமே எப்படி வருது, நேரில் கண்டாரு, நேரில் கண்டதுக்கு சமம் அப்படின்னு வருது. ஒரே ஒரு அறிவிப்புல என்ன செய்யுது, என்னை நனவில் காண்பார்கள். 9 விட்டாச்சு, நனவில் காண்பார தூக்கிட்டாச்சு. எது 9 விட்டுட்டு நனவிலும் காண்பார், எனவே ரசூலுல்லாஹ் கனவுல காண முடியாது. இந்த 9க்கு என்ன, இந்த 9-10 ரிசல்ட் சொல்லுது. அது என்ன, என்னை நனவிலும் காண்பார் என்ற அந்த அறிவிப்பு ஷாத்தான் அறிவிப்பு. அப்படியே அது நம்ம நனவிலும் காண்பார் என்றது நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் அவருக்கு மறுமையில் காண்பார் கருத்தை தான் என்ன செய்ய வேண்டி வரும், கொடுக்க வேண்டி வரும். அதனால அது முரணாகும். மறுமையில காண்பார் எல்லாரும் தான் காண போறாங்க, அது கனவுல கண்டவர் மட்டும் என்ன செய்ய போறது இல்ல, காண போறது இல்லை. எனவே அந்த செய்தி சாதன முடிவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டி வருது, வர வேண்டி வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல காண்றது என்பது சாத்தியம் என்பது இப்னு அப்பாஸ் ஒருவர் வராரு, அல்லாஹ்வின் தூதரை எனக்கு கனவில் கண்டேன்றார். சிஃப்ஹுலி எனக்கு அவர் சொல்லுங்க என்றார். சொல்றார், ரசூலுல்லாஹ் இது இருந்தது, இப்படி இருந்தது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி வர்ணனை முழுமையா சொல்றாங்க. சொன்ன உடனே இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நீங்க நேரடியா கண்டா இதுக்கு மேல உங்களுக்கு வர்ணிக்கலாம், நீங்க நேரடியா கண்டிருந்தீங்கன்னு சொன்னா இதற்கு மேல வர்ணிக்க இயலாது. இந்த அடிப்படையில் தான் இமாம் புகாரி என்ன செய்வாரு, நான் சஹீஹ் புகாரி தொகுப்பிற்கு காரணமாக நான் நபி அவர்களை கனவுல காண்றேன், கண்டு நபி அவர்களுடைய முகத்துல ஒரு ஈ என்ன செய்யுது நிக்குது, நான் அப்படி தட்டுற மாதிரி என்ன செய்யறேன், அதை தட்டி தட்டி விடுற மாதிரி கனவு பண்றேன். இது போல ஏதாவது நான் செய்யணுமே என்று ஆர்வப்பட்டேன். அந்த அடிப்படையில் நான் சஹீஹ் புகாரி என்ன செய்தேன், நான் தொகுத்தேன். அதான் நபி அவர்களை விட்டும், அதாவது அவரை அசிங்கப்படுத்தக்கூடிய விஷயங்களை விட்டு நான் தூரமாக்கலாம் அப்படின்னு இமாம் புகாரி என்ன செய்யறாரு, சொல்றாரு. ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்ப இதெல்லாம் எடுத்துனது, அதை எப்படி கனவுல காண்றது, கனவு இப்படி சொல்லலாம். கனவுல கண்டா அவர் புனிதமானவரா, நேர்ல கண்டவங்களே புனிதமாகல, அபூ ஜஹல் அபூ லஹப் வாங்கிட்டா. ஆனா கனவுல கண்டா புனிதம், கனவுல கண்டா புனிதமும் இல்ல, அவர் சூஃபி என்றதுக்கு அர்த்தம் இல்ல. அவர் நான் கனவுல கண்ட பெண்ணா விளங்கிட்டானே, கனவுல கண்ட என்ன நான் கேட்கிறேன். நேர்ல கண்டவங்க அபூ ஜஹல் அபூ லஹப் ஒரு இது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு காணுவதனால அது நாளை மறுமையில் அவர் அப்படின்னு அர்த்தம் இல்ல. இதுல நல்ல கனவு தானே, கெட்டவனுக்கு நல்ல கனவு வராத இஸ்லாம் என்ன செய்யல, எங்கேயும் சொல்லல. மன்னருக்கு வந்தது 7 வருடம் பஞ்சமரம் என்றது, யார் நல்ல மன்னரா, காபிரான மன்னர். அல்லாஹ் தஆலா கனவு காட்டலையா அவருக்கு, நல்ல கனவு கெட்டவனுக்கும் வரும்.
நல்லவனுக்கு கெட்ட கனவு வரையலும்டா, ஏன் கெட்டவனுக்கு நல்ல கனவு வரையலாது. அதனால கனவு என்பது ஒரு நாள் அவருக்கு ஒரு நல்ல மனிதர், நீ சாலி கனவு பாஷா நான் சொல்லுவாங்க கனவுல கண்டேன், இனி நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி எந்த இது எதுவும் இல்லை. நேர்ல கண்டவங்களுக்கு அது இல்லை, அவ்வளவுதான். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஷைத்தானா லா யத்தமத்தலுபி, ஷைத்தான் என்னை போல என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அடுத்ததாக என்ன என்ன பிரச்சனைன்னு சொன்னா, யாராவது விதத்துவாதிகள் ஒரு உண்மையை தவறா பயன்படுத்தினா உண்மையை அடிச்சு விடுறது. மகுதி அப்படின்னு 4 பேர் சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு நல்ல வழி மகுதி, இவர் மகுதி இல்லைன்னு சொல்றது இல்ல, மகுதியே இல்லை என்று, அதான் நல்ல வழின்னு முடிவு அப்படி போயிட்டீங்க. ஏன் இந்த வேலைக்கு போறான், அதை விட நல்லது ஜின்னே இல்லை, முடிஞ்சதே பிரச்சனை, ஏன் ஜின் முடிச்சா ஜின்னே இல்லைன்னு முடிச்சிருது. இப்படி ஏதாவது அடியோட தூக்கு பார்ப்பது இது பிழை. அது மாதிரி கனவே காண முடியாது, கண்டது சரியா விளையாட விடுங்க, கனவே காண முடியாத பிரச்சனை முடிஞ்சது, ஏன் இந்த ஆய்வு எல்லாம் அப்படி என்ற மெத்தட்ல என்ன செய்யறது, இது அணுகுமுறை தவறு. இந்த அணுகுமுறை இருக்குது, இது தவறான ஒரு அணுகுமுறை என்று புரிஞ்சுக்கணும். இப்ப இவர் சொல்றாரு என்ன, அப்படிதான் அதை நான் சொன்னேன். அதாவது அவர்கள் உயிரோடு கண்டா அது ஓகே, உயிரோடு இருக்கிற டைம்ல கண்டா சப்ஜெக்ட் நான் சொன்னேன், அந்த இது அந்த ஹதீஸை வழங்கப்படுத்த டைம்ல அந்த விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னேன். அதாவது நனவுல இருக்கிற நேரத்துல கண்டா அவர் ரசூலுல்லாஹ் நேரடியாக செஞ்சிடலாம், கண்டிடலாம். இன்றைக்கு அதான் சொல்றாங்க, நேரடியாக இருப்பவருக்கு காணலாம். ரசூலுல்லாஹ் வாழ்கிறாரே, அவர் நேரடியாக காண சான்ஸ் இருக்குது. யார் என்னை கனவில் காண்கிறாரோ அவர் என்னை நனவிலும் காண்பார் என்ற ஹதீஸ் இருக்குது. அதை வச்சு சொல்றாங்க கனவுல கண்டா நேர்ல காணும். அப்ப அந்த ஹதீஸ்ல அர்த்தம் என்ன, ரசூலுல்லாஹ் வாழ்ற காலத்துலதான் காணலாம், மற்றதை காண இயலாது, எனவே இன்றைக்கு சாத்தியம் இல்லை என்று சொன்னார்கள். அது உண்மை. ஆனா அந்த வாதம் என்பது